அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை தற்போது காவல்துறையினர் போலீஸ் காவலில் எடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஞானசேகரனை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை மர்மநபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புகழ்பெறும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த கோட்டூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன், பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் தான் இந்த செயல் செய்தது தெரியவதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தற்போது நீதிமன்ற காவலில் தற்போது புகழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பல்வேறு கட்டங்களாக, அதாவது ஞானசேகரன் கைது செய்ததன் போது இந்த வழக்கை வேறு ஒருவர் இருக்கிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. மேலும் நீதிமன்றமும் பல்வேறு நிபந்தனைகள் விதித்தது. அது மட்டுமல்லாமல் காவல் ஆணையருக்கு அபராதமும் விதித்து காவல் ஆணையருக்கு எச்சரிக்கையும் நீதிமன்றம் விதித்தது. இதையடுத்து இந்த வழக்கானது தற்போது பேசும் பொருளாக இருக்கிறது. அல்லது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் வெடித்து வருவதால் தற்போது இந்த ஞானசேகரை போலீஸ் காவல் எடுத்து விசாரணை செய்வதற்கான பணியில் தற்போது கூட்டுறவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த யார் அந்த சார் என்ற பதாகைகள் தற்போது பரவப்பட்டு வருகிறது. சமூக வலைதளத்தில் தற்போது அது ட்ரெண்டிங்காக வருகிறது. எனவே அந்த யார், அவர் கூடுதலாக வேறு யாரும் இருக்கிறாரா அந்த வழக்கில் என்ற கோணத்தில் தற்போது கூட்டுறவு போலீசார் விசாரணை செய்ய இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனை போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக மனு அளித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10 நாட்கள் விசாரணை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கிறது. விரைவில் இந்த மனு மீதான விசாரணை வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விசாரணைக்கு பின்புதான் இந்த வழக்கில் வேறு யார் இருக்கிறாரா அல்லது இந்த வழக்கை மட்டும்தான் ஞானசேகரன் தொடர்பு இருக்கிறாரா, வேறு எதுவும் மாணவிகள் மீது இவர் எதுவும் தாக்குதல் ஏதாவது நடத்தியிருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணை செய்யப்படும் என்று கோட்டூர்புரம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.